குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th சாப்டரோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 6th சாப்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், அதில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வேர்ட் ப்ராசஸர் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி இதில் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் இல்லை ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் இல்லை லைன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நம்ம முதல்ல ஃபார்மேட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார்மேட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை வந்து ஒரு பேராகிராஃப் இல்லை அப்படின்னா ஒரு ஹோல் டாக்குமெண்ட்டையோ நமக்கு பிடிச்ச விருப்பத்தகுந்த தேர்வுகளில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினேஷன் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணுறேன். இது 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்லேயும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்கில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, டெக்ஸ்ட் வித்தவுட் எனி ஸ்பெஷல் ஃபார்மேட்டிங் கிவ்ஸ் a monotonous appearance. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு டெக்ஸ்ட், அதாவது டாக்குமெண்ட் இல்லை பேராகிராஃப் எது வேணாலும் இருந்தாலும் இது எந்த ஒரு ஃபார்மேட்டிங் பண்ணாமல், அதாவது நார்மலாக நம்ம டைப் பண்ணுறோம் இல்லை நார்மலாக வந்து ஒரு வியூவில் இருந்தது அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாகவோ இல்லை ஒரு நல்ல ஒரு தோற்றம் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு முக்கியமான கருத்துருக்களோ இல்லை ஏதாவது கொட்டேஷன் யூஸ் பண்ணி இல்லை ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஹைலைட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டெண்டன்ஸை கிரிப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். சரியா? ஸோ இதில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஆஃபர்ஸ் எ நம்பர்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் ஃபார் ஃபார்மேட்டிங் சச் as போல்ட், இட்டாலிக் அண்ட் டிஃபைனிங் த ஃபாண்ட் டைப், ஃபாண்ட் சைஸ், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு விரும்பத்தகுந்த கொடுக்கக்கூடிய வரிகளையோ இல்லை வார்த்தைகளையோ நீங்கள் ரொம்ப திக்கான வார்த்தைகளாகவோ இல்லை சாய்ந்த வார்த்தைகளாகவோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் டைப் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம மாணவர்களில் ஒவ்வொருத்தரோட கையெழுத்தும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தர் சாட்சி எழுதுவாங்க, ஒருத்தர் பாக்ஸ் டைப்பிங் எழுதுவாங்க, ஒருத்தரோட கையெழுத்து ரொம்ப சின்னதாக எழுதுவாங்க, ஒருத்தர் நல்லா கொட்டை எழுதுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு மாறுபாடு இருக்குது இல்லைங்களா? சேம் அதே மாதிரி தான் நம்மளோட டெக்ஸ்ட் பார்த்திங்க கம்ப்யூட்டரில் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது இதை வந்து வித்தியாசமான, அதாவது ஒவ்வொரு செட் ஆஃப் யூனிகோட் சிஸ்டம்ஸ் இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் மேனுஃபேக்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதாவது வடிவங்கள்லையோ இல்லை இருக்கக்கூடிய எழுத்துருக்கள், சிம்பிள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாண்ட் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமன், அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக பயன்படுத்தக்கூடிய டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு பேராகிராஃபை இல்லை முக்கியமான லைன்ஸ் எல்லாம் தடித்த எழுத்துக்களாகவோ இல்லை சாய்ந்த எழுத்துக்களாகவோ இல்லை முக்கியமான தேவையான இடங்களில் அண்டர்லைன் பண்ணியோ இந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் என்ன, இந்த மாதிரியான ஃபார்மேட்டிங்ஸ்னா பேசிக் டைப்ஸ் ஆஃப், அதாவது காமன் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எதில் இருக்கும் அப்படின்னா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் மெனுவில் இருக்கும். சரியா? சரி, ஓகே, பாருங்கள், எல்லாமே சிம்பிளாக சின்ன பாயிண்ட்ஸில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களாக தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஃபாண்ட் ஸ்டைல், சைஸ் அண்ட் கலர். இந்த செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த 6th சாப்டரோட செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஃபார்மேட்டிங் பண்ணணும் அப்படின்னாலுமே பிஃபோர் தட் வி ஹாவ் டு செலக்ட். ஒரு வரியை வந்து ஃபார்மேட் பண்ணணுமா, இல்லை ஒரு பேராகிராஃபை ஃபார்மேட் பண்ணணுமா, இல்லை ஒரு பேஜா, இல்லை அப்படின்னா ஒரு ஹோல் டாக்குமெண்ட்டாக, இந்த மாதிரி எதை ஃபார்மேட் பண்ணணும், எதை வந்து நீங்கள் மாற்றி அமைக்கணும், உங்களுக்கு விரும்பத்தகுந்த வகையில் எதை நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். சரி, அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டைல், சைஸ், கலர். இது அதாவது ஃபாண்ட்டோட ஸ்டைல், சைஸ், கலர் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படின்னா அதை பாருங்கள். ஃபாண்ட் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் அ பர்டிகுலர் ஸ்டைல். ஒரு குறிப்பிட்ட பாணியில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்களின் தொகுப்பு தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாண்ட் அப்படிங்கிறாங்க. டிஃபால்ட் அப்பியரன்ஸை விட நம்ம இந்த மாதிரி அதோட ஃபாண்ட் டைப்பை, சைஸை, கலரை இதெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகே, இங்கே பாருங்கள், இதெல்லாம் மாற்றணும் டு மேக் த டெக்ஸ்ட் அட்ராக்டிவ் அண்ட் மோர் அப்பீலிங். அதாவது நம்ம டெக்ஸ்ட்டை ரொம்ப அட்ராக்டிவாக காட்டணும், இல்லை நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக காட்டணும் அப்படின்னு விருப்பப்பட்டோன்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், பின்னாடி வரக்கூடிய ஃபார்மேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், போல்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா போல்ட் அப்படிங்கிறது இந்த ஆப்ரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை பில்டு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஐக்கான் பாருங்கள், கேபிட்டல் பி. இதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பி. அடுத்து இட்டாலிக்ஸ், சாய்ந்த எழுத்துக்களாக வேணும் அப்படின்னா கேபிட்டல் ஐ மாதிரி ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் என்ன ஆகும், கொஞ்சம் சாஞ்ச எழுத்தாக மாறிடும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா கண்ட்ரோல் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட்கட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன்.
அண்டர்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டை என்ன பண்ணிக்கலாம்னா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கேபிட்டல் யூ மாதிரி பார்த்திங்கன்னா அதுவும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும், அதாவது ஒரு ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ ஃபார் அண்டர்லைன் இல்லையா, அதனால் கண்ட்ரோல் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய சாவி சேர்மானத்தை பயன்படுத்தலாம். அடுத்து டிஃபால்ட்டாக ஃபாண்ட் டைப் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ஸ்டேட்டில் என்ன எடுத்துருக்கோம்னா டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். சரியா? ஸோ அப்போ நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபாண்ட் டைப் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கும் பாருங்கள், கீழே முக்கோணம் பார்த்திங்கன்னா தலைகளை கம்மிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நிறைய வகையான ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன கம்பெனி தேவை, என்ன ஃபாண்ட் டைப் தேவையோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டிஃபால்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 12 பாயிண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண அப்படின்னாலும் ஃபாண்ட்டு சைஸ் ஐக்கான நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? சரி, டிஃபால்ட் ஃபாண்ட் கலர் பார்த்திங்கன்னா பிளாக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னாவே ஃபாண்ட் கலர் ஐக்கான் ஒன்று இருக்குது, அதாவது கேபிட்டல் ஏ போட்டு அண்டர்லைனில் பாருங்கள் கீழே ரெட் கலரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் பேலட்டி, அதாவது ஒரு வண்ண தட்டு ஒன்று டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு என்ன விரும்பத்தகுந்த கலரோ அந்த கலரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்துருக்கிற போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஃபாண்ட் டைப்பு, ஃபாண்ட்டு சைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு கலர், இது எல்லாமே ஃபார்மேட் அப்படிங்கிற மெயின் மெனுவில் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. அந்த கமெண்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் கேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸில் வேணுமா, இல்லைனா ரிவர்ஸ் கேஸில் வேணுமா, அப்படி இல்லை அப்படின்னா சென்டென்ஸ் கேஸாக வேணுமா, இல்லை கேபிட்டலைஸ் ஆஃப் எவ்ரி வேர்ட் வேணுமா, இது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு எதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்மேட்டில் சேஞ்ச் கேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார்மேட்டில் சேஞ்ச் கேஸ் அந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதான் சொன்னோம் இல்லையா, இங்கே பாருங்கள் டாகிள் கேஸ், அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் லெட்டர்ஸில் காட்டும், டாகிள் கேஸ் அப்படின்னா ரிவர்ஸ் லெட்டரில் காட்டும். நீங்கள் டைப் பண்ண ஒரு வலையினோ இல்லை செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேராகிராஃபோ அது என்ன ஆகும், அதை ரிவர்ஸ் கேஸில் காட்டும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் கேஸ்னால் ஒன்றும் கிடையாது, கேபிட்டல் இருந்தால் ஸ்மாலாக இருந்தால் கேப்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் கேஸ், ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் சீக்வன்ஸ் சென்டென்ஸ் இன் கேபிட்டல். எல்லா சென்டென்ஸும் நார்மலாக சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் பிகினிங்கில் நம்ம கேப்ஸில் தான் ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி காட்டும். அடுத்து கேபிட்டல்ஸ் எவ்ரி ஒன்று நீங்கள் டைப் பண்ணுற எல்லா வேர்டுமே என்ன ஆகும், கேபிட்டலில் காட்டும். அடுத்து ஸ்மால் லெட்டர்ஸ்னால் ஒன்றும் பிரச்சனை, லோயர் கேஸாக மாற்றிக்கலாம். சரியா? அடுத்து ஹைலைட்டிங் த டெக்ஸ்ட், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது அட்டெண்டன்ஸ் ஒன்றும் ஒரு கவனம். சரிங்களா? நம்மளோட அட்டெண்டன்ஸ் கரெக்டாக, சரியா, அந்த அட்டென்டிவாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக, இல்லை ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஹைலைட்டிங். ஸோ ஹைலைட்டிங் இஸ் யூஸ்டு டு ட்ரா அட்டென்ஷன் டு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இன் டெக்ஸ்ட். சரிங்களா? அந்த அட்டென்ஷன் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹைலைட்டிங் ஐக்கான் இருக்குது. நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இது வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். ஹைலைட்டிங் கான்செப்ட்டு ஏபின்னு சொல்லிட்டு பென்சிலில் மார்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடி செலக்ட் பண்ணியிருக்கணும். சரியா? அதை கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு கலர் ஹைலைட்டிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். சரியா? சரி, எனக்கு ஹைலைட் பண்ணது வேண்டாம், எனக்கு அந்த இடத்துல அது முக்கியமான பாயிண்ட்டாக இல்லைன்னு நீங்கள் சப்போஸ் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நோ ஃபில் ஒரு அப்படின்னு கொஞ்சம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஹைலைட் பண்ணதெல்லாம் என்ன ஆயிரும், அண்டு ஆயிரும். சரியா? சரி, ஓகே. அடுத்து கிளியர் த ஃபார்மேட்டிங். நீங்கள் சப்போஸ் ஏதாவது நீங்கள் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும், எனக்கு நார்மலான அப்பியரன்ஸில் டெக்ஸ்டெல்லாம் இருந்தால் போதும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். இல்லை எடிட்டில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோல் டாக்குமெண்ட்டே செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் எம்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி ரீவைண்ட். சரியா? என்னாகும், பழைய ஃபார்மேட்டிங்க்கே எல்லாமே வந்துடும். சரியா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேராகிராஃப் அலைன்மெண்ட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா போன வருடங்களில் இதெல்லாம் 5 மார்க்ஸாக கேட்டிருந்தாங்க. பேராகிராஃப்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது எந்த ஒரு டெக்ஸ்ட்டோ அது கண்டிப்பாக ஹார்ட் ரிட்டனோட முடிஞ்சுது அப்படின்னா, ஹார்ட் ரிட்டனாக ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு கான்செப்ட்டுக்குமே நீங்கள் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அது ஹார்ட் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்டி லைன் க்ரியேட் பண்ணுறதோ, இல்லை ஒரு பேராகிராஃப் முடிச்சுட்டு அடுத்த பேராகிராஃப் போகிறதோ, இதெல்லாமே. சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ் இருக்குது. லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட், சென்டர், ஜஸ்டிஃபை. லெஃப்ட் அலைன்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பேராகிராஃபை லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணிக்கிறதுக்கு ஒருங்கே ஒத்திசைவு பண்ணிக்கிறோம். ரைட்ஸ் அலைன்மெண்ட் அப்படின்னா ரைட் சைடு. அடுத்து சென்டர் அலைன்மெண்ட் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப் எல்லாமே சென்டர் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கும், அலைன் ஆகிருக்கும்.
ஜஸ்டிஃபைட் அப்படின்னா எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், அந்த மாதிரி பேராகிராஃபை நீட்டாக காட்டும். சரியா? ஸோ இதெல்லாமே ஃபார்மேட் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும், பேராகிராஃப் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபார்மேட்டில் பேராகிராஃப் அப்படிங்கிற கமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கனாவே பேராகிராஃப் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இல்லை பேராகிராஃப் என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ சென்டர்லேயோ ஜஸ்டிஃபைல நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும், ஐக்கான் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைட்லேயே ஃபுல்லாக அலைனாக இருக்க மாதிரி இதோ ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் எல். ரைட் சைடுக்கு என்ன அலைன்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள், ரைட் சைடு அலைன் மாதிரி காட்டிருக்கும் ஐக்கான். ஸோ இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஆர். அப்படியும் இல்லை அப்படின்னா சென்டர் அலைன்மெண்ட் பாருங்கள், ரெண்டுக்குமே நடுவில் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கண்ட்ரோல் இ. என்ன சார் லெஃப்ட்டுக்கு எல்லு ரைட்டுக்கு ஆர் கொடுத்துருக்கீங்க, சென்டருக்கு சி தான் சார் வரும், ஏன் சார் ஈங்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சி கண்ட்ரோல் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷார்ட்கட் கீ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, காப்பி த டெக்ஸ்ட். சரியா? ஸோ காப்பிங் த டெக்ஸ்ட், சென்டர் அலைன்மெண்ட். ஸோ ரெண்டுக்குமே ஃபஸ்ட் லெட்டர் சி வரதுனால ஏதோ ஒன்றுக்கு தானே நம்ம அதை பயன்படுத்த முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காப்பிங் கான்செப்ட்டுக்காக அந்த கண்ட்ரோல் சி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்டருக்கு அடுத்தபடியாக, அதாவது சிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அடுத்த லெட்டர் என்னென்னா இ. அதனால் கண்ட்ரோல் இ ஃபார் யூஸ்டு டு சென்டர் த பேராகிராஃப் இன் அ டாக்குமெண்ட். சரியா? அடுத்து ஜஸ்டிஃபை கண்ட்ரோல் ஜே. சரியா? ஸோ இந்த மாதிரியான டெக்ஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான கான்செப்ட் பார்த்திங்கன்னா லைன் ஸ்பேஸிங். நாம் ஒரு பேராகிராஃப்னு சொல்லுவோம், அது 5 லைன் 6 லைனில் இருக்கும், கொஞ்சம் மீடியமாக இருந்ததுன்னா ஓகே. சப்போஸ் 5 லைன் 20 லைன் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரே மாதிரி கைமைன்னு இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு லைனுக்கும், அதாவது ஒவ்வொரு லைனுக்கு நடுவில் இடைவெளிகள்ங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதை கொஞ்சம் நீட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணது அந்த லைன் ஸ்பேஸிங். வெர்டிக்கல் ஸ்பேஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் த டெக்ஸ்ட் எ பேராகிராஃப். சரிங்களா? ஸோ வெர்டிக்கல் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், வெர்டிக்கல் இருக்கக்கூடிய அந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி தான், 2 லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி தான். நீங்கள் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ ரைட் கிளிக்கும் மெசேஜுக்கும் கீழே இந்த மாதிரி இதுக்கு நடுவில் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்பு நான் ஹரிசாண்டில் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த 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 எம்டி கேப் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் மென்ஷன் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, அதை லைன் ஸ்பேஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி லைன் ஸ்பேஸிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் இந்த விஷயத்தெல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எடிட்டில் செலக்டாக கொடுத்திங்கன்னா ஹோல் டாக்குமெண்ட் செலக்ட் ஆகிரும். ஃபார்மேட்டில் பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் இன்டென்ட் அண்ட் ஸ்பேஸிங் டேப் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லைன் ஸ்பேஸிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதையும் கொடுத்துட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன விரும்ப தகுந்த தேர்வோ, அதாவது பாருங்கள் அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், சிங்கிள், 1.5 லைன்ஸ், டபுள், ப்ரப்போர்ஷனல், அட்லீஸ்ட், லீடிங், ஃபிக்ஸ்டு. ஸோ இது எல்லாமே இருக்குது. சரி, உங்களுக்கு இதில் எது முக்கியமோ அதை நீங்கள், எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்காக ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். சரி, அடுத்து இன்டென்டிங் த டெக்ஸ்ட். இன்டென்டிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இன்டென்டேஷன் அப்படின்னா உள்தள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேராகிராஃப் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் யூஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதை உள்தள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 4 வகையான இன்டென்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று லெஃப்ட் இன்டென்ட், ரைட் இன்டென்ட், அடுத்து ஃபஸ்ட் லைன் இன்டென்ட், அடுத்து ஹேங்கிங் இன்டென்ட். லெஃப்ட் இன்டென்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இன்க்ரீஸ் இன்டென்ட் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் லெஃப்ட் இன்டென்ட் கண்ட்ரோல்ஸ் ஸ்பேஸ் பிட்வீன் த பேராகிராஃப் அண்ட் த லெஃப்ட் மார்ஜின். லெஃப்ட் மார்ஜினுக்கும் அந்த பேராகிராஃபும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி தான் என்னது லெஃப்ட் இன்டென்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த ரைட் இன்டென்ட். ரைட் இன்டென்ட் கண்ட்ரோல்ஸ் ஸ்பேஸ் பிட்வீன் த பேராகிராஃப் அண்ட் த ரைட் மார்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்து இது நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபார்மெட்டில் பேராகிராஃப் இன்டென்ட் ஸ்பேஸிங் கேப்பில் ஆஃப்டர் டெக்ஸ்ட்னு கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட் லைன் இன்டென்ட் அப்படின்னா நீங்கள் உங்களோட பேராகிராஃப் இருக்குன்னா அந்த பேராகிராஃபோட ஃபஸ்ட்டு லைனை மட்டும் நீங்கள் உள்ளத்தில் வச்சுக்கலாம். சரியா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது ஃபார்மெட்டில் பேராகிராஃபில் இன்டென்ட் அண்ட் ஸ்பேஸிங் டேப்பை கிளிக் பண்ணிட்டோம்னா அதில் ஃபஸ்ட் லைன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா என்னது, அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் இன்டென்ட்டை கொடுக்கும். இதே ஹேங்கிங் இன்டென்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் லைன் இன்டென்ட்டு. இது ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் இன்டென்ட் எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட் லைன் ஆஃப் த பேராகிராஃப் அலாங்ஸ் ஹேங்ஸ் அவுட் சைட் த லீவிங் ரெஸ்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். ஃபஸ்ட்டு லைன் மட்டும் உள்ளத்தில் இருக்கும், வெளியே இருக்கும், மற்றதெல்லாம் உள்ளத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக அதே ஃபார்மேட்டில் பேராகிராஃபில் இன்டென்ட் ஸ்பேஸிங் டேப்பில்
ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அதில் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது இந்த மாதிரி ஆகும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 மார்க், புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பழக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். எதுவுமே நம்ம ஒரு லிஸ்ட்டு போகிறதா இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒன்று ஃபார்மேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரதா இருந்தாலும் நம்ம 1 2 3 இல்லைனா ஸ்டார் இந்த மாதிரி டைமண்ட் இந்த மாதிரிலாம் போட்டு எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். புல்லட்ஸ் பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தட் அப்ளைஸ் த புல்லட் கேரக்டர் டு த ஸ்டார்ட் ஆஃப் த பேராகிராஃப். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குறது எல்லாமே புல்லட் டைப்ஸ் தான். சரிங்களா? சின்ன டாட்டு, பெரிய டாட்டு, டைமண்ட், ஸ்கொயர், அப்புறம் ஏரோ பார்த்திங்கன்னா போல்டு, இன்ட்டு மார்க்கு, டிக், இது எல்லாமே. நம்பரிங் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், இல்லை 2 சைடுக்கும் பராந்திசிஸ்குள்ளே இருக்கலாம், இல்லை ரோமன் லெட்டர்ஸ் இருக்கலாம், ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி இருக்கலாம், இல்லை கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி இருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம். சரியா? சரி, ஓகே. இப்போ இதில் வந்து ஸ்டைல்ஸ் ஃபார் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்க்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா புல்லட்ஸ் மட்டும் முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் அந்த எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் புல்லட் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மெட்டில் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கும். அந்த கமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதில் புல்லட்ஸ் டேப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அப்பியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்வயர்ட் ஸ்டைல் என்ன தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். சரியா? ஸோ அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அதை செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே என்ன ஆயிருக்கும்? இந்த நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டைல் உங்களுக்கு அப்பியர் ஆகிரும். சேம் அதே கான்செப்ட்டு ஆப்போசிட் என்னென்னா, இங்கே பாருங்கள், நம்பரிங் டைப் நீங்கள் அதை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நம்பரிங் கான்செப்ட் எல்லாமே நம்பரிங் விஷயத்துக்கு கூடிய எல்லாமே காட்டும். அதில் உங்களுக்கு என்ன ஸ்டைல் தேவையோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், இது உங்களுக்கு சப்போஸ் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் யூ கேன் ரிமூவ் டர்னிங் ஆஃப் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். ஸோ இதுக்கு என்ன பண்ணால் செலக்ட் த டெக்ஸ்ட் அண்ட் புல்லட்ஸ் நம்பர்ஸ் ஆர் டு பி ரிமூவ்டு. புல்லட்ஸையோ இல்லை நம்பரிங்கையோ கொடுத்துருக்க லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது வேண்டான்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த புல்லட்ஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, திரும்ப அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக புல்லட்ஸ் ரிமூவ் பண்ணிடும். நம்பரிங் வேணாம் அப்படின்னா நீங்கள் நம்பரிங் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணால் அது ரிமூவ் ஆயிரும். சரியா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபார்மேட்டிங் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. Important thing of a word processor is how to format the page elements such as margins, numbering, page layout, headers and footers. இது எல்லாமே இதுக்கு பேர் தான் பேஜ் ஃபார்மேட்டிங் அப்படிம்பாங்க. சரியா? சரி, பேஜ் சைஸு, பேஜ் மார்ஜின் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்பட்டோம்னா அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள். The default page size in Writer is 8.5 into 11 inch. அதாவது இதோட நீளம் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும்? 11 இன்ச்சு. அகலம் பார்த்திங்க அப்படின்னா 8.5 inches. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடியது தான் இந்த ஒரு பேஜ் அப்படிங்கிறது. சரியா? However, for the different types of documents, you may need to change the page size. ஸோ நாம் என்ன பண்ணிக்கலாம்? நாம் அப்படி பேஜ் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதாவது A4 ஷீட் சைஸ் தான் சொல்லுங்க 8.5 into 11 inch அப்படிங்கிறது. சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு என்ன ஃபார்மேட் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க, ஒரு A4ஓ லீகலோ இல்லை லெட்டர் டைப்லையோ இல்லை A3 ஷீட்ஸ்லையோ நீங்கள் இந்த மாதிரி எதோ வேணும்னா ஃபஸ்ட் அதை வந்து ரீசைஸ் பண்ணுறதை என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் பண்ணணும். அப்புறமேட்டு ஃபார்மேட்டில் பேஜுங்கிற டேபை கிளிக் பண்ணணும். அந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் டேப் ஓப்பன் ஆகும். பேஜ் டேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பேப்பர் ஃபார்மேட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு A4ஆ லீகலாக உங்களுக்கு என்ன வந்து தேவையோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு விட் அண்ட் ஹைட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். சேஞ்ச் பேஜ் மார்ஜின்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அங்கே ரூலர் இருக்கும்ப்பா. ரூலரை நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? மாற்றிக்கலாம். பட் இங்கே நம்ம அரௌண்ட் த டாப் அண்ட் பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் த டாக்குமெண்ட் மார்ஜின்ஸ் லெட் ரைட்டர் நோ வேர் டு ஸ்டார்ட் பிளேசிங் த டெக்ஸ்ட் அண்ட் டாப் ஆஃப் த டாக்குமெண்ட், வென் டு மூவ் த டெக்ஸ்ட் டு பி பேஜ் அட் த பாட்டம். இந்த விஷயங்கள் மட்டும்தான். சரியா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், பேஜில் இருக்கக்கூடிய மார்ஜின்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும், அதை வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கணும் இல்லை எதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2 வழிகளில் பயன்படுத்திக்கலாம். யூஸிங் ரூலர்ஸ், இது வந்து ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீசியஸ் வேல்யூஸ்னால் துல்லியமான மதிப்புகளை வச்சு நம்ம அளவிட முடியாது. ஆனால் பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னா நீங்கள் வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா அந்த வேல்யூ படி எனக்கு இந்த பக்கம் இருக்கட்டும், இந்த விளக்கு எனக்கு மார்ஜின் ஓரமாக இருக்கட்டும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸையும் பயன்படுத்திக்கலாம். சரியா? சரி, ஏன்னா இதை வந்து ஹவு டு சேஞ்ச் த பேஜ் மார்ஜின் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருங்கிறது முக்கியமான 5 மார்க். இதில் வந்து மாற்றமே கிடையாது. சரியா? இன்றைக்கி உங்களோட ஹோம்ஒர்க்கு இது தான். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங், அலைனிங் த பேராகிராஃப்,
அப்புறமேட்டு இந்த பேஜ் ஃபார்மேட்டிங். சரியா? இதை வந்து நீங்கள் முக்கியமாக இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதி தான் ஆகணும். சரியா? ஓகே, அடுத்து பேஜ் ஃபார்மேட்டிங் ரூரல் பாருங்கள். ஷேடட் செக்ஷன் ஆஃப் த ரூலர்ஸ் ஆர் த மார்ஜின்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இந்த வேர்ட் ப்ரெஸரில் நீங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஷேடட் செக்ஷன்ஸாக இருக்கிறது தான் வந்து அதை மார்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த மவுஸ் பாயிண்டர் ஓப்பன் பண்ணி ஓவர் த லைன் பிட்வீன் க்ரே அண்ட் ஒயிட் செக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் ஒயிட் கலராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட் டைப் பண்ணக்கூடிய அந்த செக்ஷன். அந்த க்ரே கலர் சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து மார்ஜினு. ஸோ அது ரெண்டுக்கு நடுவில் கொண்டு போய் நீங்கள் மவுஸ் பாயிண்டர் வச்சிங்க அப்படின்னா அது டபுள் ஹெட்டட் ஏரோவாக மாறும். அதான் தேர்ட் பாயிண்ட். அது மானதுக்கப்புறம் ஹோல்ட் டவுன் த லெஃப்ட் மவுஸ் பட்டன் அண்ட் ட்ராக் த மவுஸ் டு மூவ் த மார்ஜின் ரிலீஸ் த ரெக்வைர்ட் போர்ஷன் பாயிண்ட். அந்த பாயிண்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்துக்கலாம். இழுத்துனதுக்கப்புறம் நியூ மார்ஜின் செட் பண்ணிடுவீங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எப்போது எனக்கு வேல்யூ தெரியல, எனக்கு எக்ஸாக்டாக கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சப்போஸ் எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாற்றிக்க விருப்பப்பட்டால் நீங்கள் ரூலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு துல்லியமான வேல்யூவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிங்கன்னா பேஸ்ட் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபார்மேட்டில் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா கூட இங்கே பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி எங்கேயோ ஒன்று அந்த பேஜ் எங்கே ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி பேஜ் டேப்பை இல்லை பேஸ்ட் டயலாக் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி மார்ஜின்ஸ் குரூப்னு ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், மார்ஜின்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா? இதுக்கு பேர் என்னது? மார்ஜின்ஸ் குரூப். இந்த மார்ஜின்ஸ் குரூப்பில் பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை அந்த அமௌண்ட் ஆஃப் வேல்யூஸை கொடுத்து ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிரும், உங்களுக்கு விரும்பத்தகுந்த அளவில் அது மாறிடும். அடுத்து ஓரியன்டேஷன் அப்படிங்கிறதும் ஒன்று. அது பாருங்கள், லேண்ட்ஸ்கேப் இல்லை போர்ட்ரேட், இது ரெண்டு தான் அந்த ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும், எந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இது. லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விட்த் ஆஃப் த டாக்குமெண்ட் இஸ் மோர் தென் த ஹைட், அதாவது ஹைட்டை விட அகலம் வந்து எப்படி இருக்கணும், அதிகமாக இருந்ததுன்னா அது பேர் லேண்ட்ஸ்கேப். பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்களே அதான் லேண்ட்ஸ்கேப். போர்ட்ரேட் அப்படிங்கிறது இது வந்து மோஸ்ட் காமன் அல்ல, அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட் ஓரியன்டேஷன் இந்த டைப் தான் இருக்கும். இது எப்படின்னா ஹைட் ஆஃப் த டாக்குமெண்ட் இஸ் மோர் தென் த விட், அதாவது விட்டை விட ஹைட் வந்து அகலமாக இருக்கும். அதுதான் இந்த ஓரியன்டேஷனை நீங்கள் மாற்ற விருப்பப்பட்டீங்கன்னா சேம் அந்த பேஜை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஃபார்மேட்டில் பேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பான்னு சொல்லக்கூடிய அந்த ரேடியோ பட்டன் உங்களுக்கு எது தேவையானதையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அடுத்து பேஜ் கலர்ஸ் அண்ட் பார்டர்ஸ். பேஜோட கலர்ஸ் ஆஃப் பார்டர்ஸை நீங்கள் மாற்றணும் விருப்பப்பட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப முழுசாக இது காமன் கிடையாது. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, மாற்றணும் விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் அதே பேஸ்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் டேப்னு ஒன்று இருக்குது. அதில் இல்லை ஆஸ் ஆப்ஷன் இருக்குது, அதில் கலர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதில் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அவ்வளோதான். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் வித் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ். இது இன்னொரு முக்கியமான ஃபைமர் இந்த சாப்டரில். அது என்ன அப்படின்னா ஹெட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை தலைப்புகள் கண்டிப்பாக கொடுத்துன்னு வச்சுங்களேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா எல்லா பேஜஸ்லையுமே கம்ப்யூட்டர்னு வரும். ஃபூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர்ஸ்க்கெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டர் இஸ் அ செக்ஷன் ஆஃப் த டாக்குமெண்ட் தட் அப்பீர்ஸ் ஆன் த டாப் மார்ஜின். டாப் மார்ஜினில் அப்ளை ஆகக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு பேர் தான் என்னது, ஹெட்டர். இதில் என்ன பண்ணிக்கலாம், நேமு, ஆத்தரோட நேமு, அந்த டாக்குமெண்ட்டோட ஆத்தரோட நேமு இல்லை சாதாரண சாப்டரோட நேமு இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபூட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் ஆஃப் த டாக்குமெண்ட் தட் அப்பீர்ஸ் ஆஃப் பாட்டம் மார்ஜின். இதில் என்ன பண்ணிக்கலாம், நம்பரு, டேட்டு, டைமு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்படி நம்ம ஹெட்டரையும் ஃபூட்டரையும் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் மெயின் மெனு, இன்சர்ட்டில் ஹெட்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு டிஃபால்ட்டுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டர் ஏரியா பார்த்திங்கன்னா செப்பரேட்டட் ஃப்ரம் த நார்மல் டெக்ஸ்ட் ஏரியா. சரிங்களா? அதாவது நார்மல் டெக்ஸ்ட் ஏரியாவிலேருந்து ஹெட்டர் ஏரியா பிரிஞ்சிடும். பிரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் இன்சர்ட்டில் ஃபீல்ட்ஸில் டைட்டில்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற நேமா இல்லை ஏதாவது சாப்டரோட நேமு இல்லை அந்த டாக்குமெண்ட்டோட நேம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இதே கான்செப்ட் தான் இன்சர்ட்டில் ஃபூட்டரில் டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது பாருங்கள், இன்சர்ட்டில் ஹெட்டரில் டிஃபால்ட்டும் கொடுக்குறோம். இதில் இன்சர்ட் அப்படிங்கிற மெயின் மெனுவில் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமெண்டில் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இன்சர்ஷன் பாயிண்டர் என்ன பண்ணும், ஃபூட்டர் ஆஃப் த ஏரியா பேஜுக்கு போகும். அதில் நீங்கள் இன்சர்ட்ஸில் ஃபீல்டில் டேட்டோ இல்லை டைமோ இல்லை வேறு ஏதாவது பேஜ் நம்பரோ அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து இன்சர்ட்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங் பேஜ் நம்பர்ஸ்.
இன்சர்ட்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங் பேஜ் நம்பர்ஸ். எப்படி பேஜ் நம்பர்ஸ்லாம் நம்ம இது பண்ணுறது அப்படின்னா, இது ஒரு 2 மார்க்கு. இன்சர்ட்டுங்கிற மெயின் மெனுவில் ஃபீல்டுங்கிற கமெண்ட்டில் பேஜ் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள் உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் இது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 இல்லை வேறு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு விரும்பத்தகுந்த இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார்மேட்டில் பேஜ் டயலாக் பாக்ஸ், அப்புறம் பேஜ் டேப்பு, லேஅவுட் செட்டிங்ஸில் ஃபார்மேட் ட்ராப் டவுன் காம்போ பாக்ஸில் உங்களுக்கு எது தேவையோ அந்த ஸ்டைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த பார்ட் 2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர்னு சொல்லிவிட்டு இந்த பழைய போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 5 சாப்டரில் கொடுத்துருப்பாங்க இதை. ஆனால் உங்களுக்கு இதை ஒரே ஒரு பார்ட்டில், அதாவது 6th சாப்டரோட பார்ட் 2ங்கிறதுல இது எல்லா கான்செப்டையும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஹெட்டர், அதாவது பேஜ் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தனித்தனி இந்த கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. சரியா? இது மாதிரி நிறையா வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப நிறைய கண்டென்ட் தேவைப்படுது, அதனால் உங்களுக்கு அதில் உங்களுக்கு சிலபஸில் கொடுத்ததுனால இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப ஷார்ட்டன் பண்ணாங்க, ரொம்ப சுருக்கிட்டாங்க. சரிங்களா? சரி, ஓகே, இதுவும் நல்லதுக்கு தான். இப்போ நாம் பார்த்துருக்கக்கூடிய பேஜ், அதாவது பேராகிராஃப் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மார்க்கு, அடுத்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் சொல்லக்கூடிய 5 மார்க்கு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்துருக்கக்கூடிய அந்த பேஜ் ஹவு டு சேஞ்ச் த பேஜ் மார்ஜின், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோம்ஒர்க்கை எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, இது போதும். இன்றைக்கி நாம் மற்ற அடுத்து பார்ட் 3ன்னு சொல்லிவிட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு சொல்லியிருக்கு. சரியா? இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.